ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு பாடி பார்ட்டில் பேக்கில் வந்து ஆம்ஹோல் அளவு மெஷர் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு வந்து 8.5 வருது. நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே மேலே சீமான்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கேப் ஹைட் வந்து நீங்கள் செஸ்ட் டிவைடர் 10 போட்டு கண்டுபிடிச்சி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டயக்னலாக வந்து நம்ம எவ்வளோ வேல்யூ வந்துச்சோ அதை வந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு வந்து 8 வந்துச்சு. நான் அதில் 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து 7 வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்போயும் ஃப்ரண்ட் ஆம்ஹோல் பேக் ஆம்ஹோல் ட்ராப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு சென்டர் பாயிண்ட், அந்த பக்கம் ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் பேக் ஆம்ஹோல் வந்து ட்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து சேம் மெத்தட் தான். நெக்ஸ்ட் வந்து பாட்டம் ஸ்லீவ் ஓப்பனிங் வித் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெஷர் பண்ணுறப்ப நமக்கு அந்த பாடி பார்ட்டில் வந்து ஆம்ஹோலில் வருதான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம மேல் பக்கம் வந்து சீமான்ஸ் கூட கொடுக்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம மெஷர் பண்ணது சீமான்ஸோட சேர்த்து தான் அப்படின்றனால நம்ம அப்படியே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஆம் ஹோல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லைனிங் கிளாத் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்துட்டு ஸ்லீவை வந்து 3 இடத்துல பின் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அப்புறம் நடுவில், அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பாயிண்ட் 3 இடத்துல பின் பண்ணிவிட்டு நம்ம எப்போயும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ரெடி பண்ண பாடி பார்ட்டில் இருக்க ஆம் ஹோல் அளவு வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள்.